அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல நம்ம மொட்டமா தானோஸ் நம்ம அயன் மேனோட நானோடெக் சூட்ல இருந்த கத்தியை புடுங்கி அயன் மேனோட வயித்துலயே சதக்குன்னு குத்திருப்பாப்ல. படுபாவி அன்னைக்கு என்ன மூட்ல இருந்தாலும் தெரியல, அவன் குத்துற வயிற்று வழியா போனதும் முதுகு வழியா வெளியே வந்திருக்கும். கத்தி அந்த கத்தியை பத்தி சொன்னையா, லிட்டரலி நம்ம மொட்டமா குத்துற நம்ம டோனியோட குடல் குந்தாணி எல்லாம் கிழிஞ்சு தான் போயிருக்கணும். பட் அப்பேற்பட்ட குத்துனால உருவான இன்ஜுரியவே நம்ம அண்ணன் டோனி புஸ்கு ஏதோ ஒரு மருந்து அடிச்சு அசால்ட்டா சரி பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆமா, அது என்ன மருந்து, எப்படி அதை வச்சு நம்ம டோனி அந்த அளவுக்கு பெரிய இன்ஜுரியவே அசால்ட்டா கியூர் பண்ணாரு? இந்த கேள்விக்கான கரெக்டான பதில இது வரைக்கும் மார்வல் தரவே இல்ல. பட் இந்த கேள்விக்கான பதிலா பல வகையான ஃபேன் தியரி சுத்திட்டு இருக்கு. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரி தான், நம்ம டோனி ஸ்டார்க் அடிச்ச மருந்து ஹியூமன் பாடியில இருக்கக்கூடிய டிஷ்யூஸை ரீபில்ட் பண்ணுமா, எதையாவது அடிச்சு விடாதரா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தை பாத்துட்டாங்க. அதுல நம்ம ஹாக்காய்க்கும் இந்த மாதிரி ஒரு சிவியரான இன்ஜுரி நடக்கும்போது இந்த டிஷ்யூஸை ரீபில்ட் பண்ற டெக்னாலஜி மூலமா தான் அவரை குணப்படுத்திருப்பாங்க. She is creating tissue. சோ மேபி நம்ம அண்ணன் டோனி இந்த டெக்னாலஜி பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவருக்கு ஏத்த மாதிரி இதை வடிவமைச்சு அவரோட சூட்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கலாம். என்ன குத்துறாயா?